ஐக்கிய அரபு அமீரகத்தில் துபாயில் சிக்கியிருந்த மலேசியர்களுக்கு மலேசிய தூதரகம் உதவிகள் செய்யவில்லை என்ற சமூக வலைதள குற்றச்சாட்டை வெளியுறவுத்துறை அமைச்சு மறுத்துள்ளது. அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அபுதாபியில் உள்ள மலேசிய தூதரகமும் துபாயில் உள்ள துணை தூதரகமும் இடைவிடாமல் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. திடீர் வான்வழி மூடல் மற்றும் விமான ரத்து காரணமாக ஏற்பட்ட நெருக்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் உதவிகள் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சுமார் 29,000 மலேசியர்கள் உள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் மட்டும் 8,500 பேர் உள்ளதாகவும் இதில் 5,900 பேர் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அவசர மருத்துவ தேவை உள்ளவர்கள், தங்கும் இடம் அல்லது பணம் இல்லாதவர்கள், முதியவர்கள், சிறுவர்கள் மற்றும் கடும் சிரமத்தில் இருப்பவர்கள் முன்னுரிமை பெறுகின்றனர். தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும், உதவி தேவைப்படுவோர் அருகில் உள்ள தூதரகங்களை அல்லது 24 மணி நேர செயல்பாட்டு அறையின் மூலம் தொடர்பு கொள்ளுமாறும் அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.